ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான அவல் மில்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். அது நல்ல ஹீட் ஆனதும் அதில் அரை கப்பு அவல் சேர்த்துக்கிடலாம். இது கிறிஸ்பியாக வர வறுத்து எடுத்துக்கிடலாம். நல்ல கறியை வறுக்க வேண்டாம். இதில் நெய் எதுவும் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சும்மையே வறுத்துட்டா போதும். ஒரு பவுல் வச்சுருக்கேன். அதில் நான் 2 பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த பழம். இதை நல்லா மேஷ் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு வாழைப்பழம் யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த பழம்தான் வேணும் அப்படின்ட்டு இல்லை. இந்த அவல் மில்க் கேரளாலெலாம் நல்ல ஃபேமஸாகிட்டு இருக்குது. ஒரு கப்பு 60 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு விற்றுட்ருக்குறாங்க. எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் தான். அதனால் நம்மளே செய்திடலாம். பழத்தை நல்லா மேஷ் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த அவலை சேர்த்துடலாம். கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிடலாம். லாஸ்ட்டு டெக்கரேஷனுக்கு சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ பொடியும் நான் சேர்த்துருக்கேன். ஃப்ரீசரில் வச்சு நல்ல கட்டை பிடிச்ச பாலை தான் இதில் சேர்க்கணும். நான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பாலை தான் சேர்த்துருக்கேன். பூஸ்ட் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஹார்லிக்ஸ் இருந்தாலும் அதையும் சேர்க்கலாம். நான் பூஸ்ட் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்குதோ அந்த கலரை சேர்த்துக்கிடலாம். ஒரு பெரிய கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். ஸ்வீட்டுக்கு நான் சீனி சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். சீனி நல்ல கரையட்டும். அது வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல மணமாட்டு இருக்கும். ஏன்னா நம்ம பூஸ்ட்டு பழம்லாம் சேர்த்துருக்கோம். இனி நம்ம கிளாஸில் ஊற்றிடலாம். 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் ஃபுல்லாகவே ஊற்றிடலாம். இதுக்கு மேலே நான் 1 ஸ்பூன் விப்பிங் க்ரீம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கிடலாம். எல்லாமே வீட்டில் இருந்ததை வச்சு நான் அப்படியே செய்துட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீஸ்பூன் பூஸ்ட்டு சேர்த்துக்கிடலாம். மேலேயும் டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்த கேஷ்யூவும் சேர்த்துடலாம். அவலும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம். அதையும் மேலே தூவி விட்டுடலாம். அதுக்கப்புறம் சாக்லேட் சிரப் இருந்தால் அதை நீங்கள் ஊற்றிக்கிடலாம். நான் சாக்லேட் கனாஷ் ஊற்றிருக்கேன். ரெண்டு கப்லையும் ஒவ்வொரு செரியும் வச்சிடலாம். அதுக்கப்புறம் என்கிட்ட கிட்கேட் இருந்தது. அதையும் நான் 2ஆக உடச்சி 2 இதுலேயுமே வச்சுட்டேன். அவ்வளவுதான். நல்ல டேஸ்டியாட்டு இருக்கும். இதில் ஒரு கப்பு குடித்தா போதும், வயிறே ஃபுல்லாயிரும். நல்ல ஹெல்த்தியான மில்க் ஷேக் இது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.